அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆர்மி லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆப்ஷனல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். கம்யூட்டேஷன் அமௌண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ரிகவரி. முன்னாள் படை வீரர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களது விருப்பத்திற்கு இணங்க மற்றும் அவர்களது ஓய்வூதியம் மற்றும் வயதின் அடிப்படையில் அவர்களுக்கு கம்யூட்டேஷன் தொகை என்பது வழங்கப்படுகின்றது. அதாவது கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன். ஓய்வு பெற்ற பின்பு அந்த தொகையானது அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு செய்யப்படுகின்றது. அதன் பின்பு அந்த பிடித்தமானது 180 மாதங்கள், அதாவது 15 ஆண்டுகள் பிடித்தம் செய்யப்படுகின்றது. இதுதான் பாலிசி. ஆனால் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் மத்திய அரசின் ஓய்வூதியர்களின் கோரிக்கை யாதெனில், இந்த பிடித்தம் செய்யும் காலம் என்பது மிக அதிகம், அதுவும் பிடித்தம் செய்யும் தொகையும் அதிகம் என்ற கோரிக்கைகள் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பிடித்தம் செய்யும் தொகையானது 1.65 என்ற மடங்காக உள்ளது. ஆனால் இப்பொழுது பிசிடிஏ பர்ஸிலிருந்து முன்னாள் படை வீரர்களுக்கு ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் பிசிடிஏ என்ன செய்கின்றது என்றால், ஒரு சில முன்னாள் படை வீரர்களுக்கு அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட், கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பென்ஷன் என்பதை ஓய்வு பெற்ற பின்பு உடனடியாக அதை வரவு செய்யாது, ஏதாவது காரணமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அந்த தொகையை பிடித்தம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதாவது கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் என்பதை அதை கேட்கும்போது தான் அந்த கம்யூட்டேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் என்பதை அவர்கள் அதை வரவு செய்கின்றார்கள். ஆனால் வரவு செய்யும் போது என்ன ஆகிறது என்று கேட்டால், ஓய்வு பெற்ற நாளிலிருந்து பிடித்தம் செய்ய ஆரம்பித்த நாள் வரை ஒட்டுமொத்தமான அந்த கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் என்பதை கால்குலேட் செய்து அவர்கள் பிடித்தம் செய்து விடுகின்றார்கள். அதாவது அந்த காலமானது ஓய்வு பெற்ற நாளிலிருந்து அந்த பிடித்தம் செய்ய ஆரம்பித்த நாள் வரை ஒரு 40 மாதங்கள் எனில், அந்த 40 மாதங்களுக்கு ஒட்டுமொத்தமான அந்த கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் தொகையை கால்குலேஷன் செய்து பிடித்தம் செய்து கொண்டார்கள். அதன் பின்பு மீதமுள்ள 140 மாதங்களுக்கு பிடித்தம் செய்கின்றார்கள். இப்படி பிடித்தம் செய்யும்போது என்ன ஆகிறது கேட்டால், ஏற்கனவே இந்த பிடித்தம் செய்யும் தொகை என்பது கூடுதல், அதற்கான கோரிக்கைகள் என்பது உள்ளது. 1.65 மடங்கு என்பதை கூடுதல் என்ற கோரிக்கை. ஆனால் இப்பொழுது என்ன ஆகின்றது கேட்டால், இப்படி பிடித்தம் செய்யும்போது, அதாவது ஒட்டுமொத்தமான தொகை ஒரே நேரத்தில் பிடித்தம் செய்துவிட்டு மீதமுள்ள அந்த அமௌண்ட்டை அவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு செய்து மீதமுள்ள காலத்திற்கு அந்த தொகையை பிடித்தம் செய்யும்போது அதனுடைய மடங்கு என்பது 2.69 என்பது ஆகின்றது. இதன் காரணமாக அவருக்கு பிடித்தம் என்பது ஏற்கனவே கூடுதல், மேலும் கூடுதலுக்கு கூடுதலாக உள்ளது. அதாவது 2.69 என்பது 100% மேலாக கூடுதல் என்பது உள்ளது. ஆகையால் அந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் படை வீரர்களுக்கு நஷ்டம் அல்லது பாதிப்பு என்பது மிக அதிக அளவில் உள்ளது. இது ஒரு முன்னாள் படை வீரருக்கு மட்டுமல்ல, பல உதாரணங்கள் உண்டு. ஒரு உதாரணத்துடன் தான் இந்த வீடியோ. அதாவது இப்படி ஒட்டுமொத்தமாக பிடித்தம் செய்வதின் காரணமாக அந்த சம்பந்தப்பட்ட ஓய்வூதியருக்கு அந்த கூடுதலான பிடித்தம் என்பது 100%க்கு மேலாக ஆகின்றது. ஏற்கனவே இந்த பிசிடியை பர்ஸ் செய்வது அரசு கொள்கைக்கு புறமானது. அதாவது கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் என்பது பிடித்தம் செய்வது என்பது அந்த கம்யூட்டேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷனை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு செய்த பின்புதான் அந்த கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் என்பதை அவர்கள் பிடித்தம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் செய்வதோ ஒட்டுமொத்தமாக பிடித்து விடுகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பிடிக்கும் போது அந்த நஷ்டம் என்பது அந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் படை வீரர்களுக்கு ஏற்படுகின்றது. இது பற்றியத்தான் ஒரு விவரமான வீடியோ. வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். கம்யூட்டேஷன் ராங் ரிகவரி ஆஃப் 2.69 டைம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 1.65 டைம்ஸ். அதாவது கம்யூட்டேஷன் தொகை என்பது 1.65 மடங்கு என்பது தான் பிடித்தம் என்பது ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த முன்னாள் படை வீரருக்கு பிடித்தம் என்பது 2.69 டைம்ஸ். இது பற்றித்தான் ஒரு வீடியோ. முன்னாள் படை வீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். நாயக் சுரேஷ் கண்ணன், சிஎம்பி, 15 வருஷம் சர்வீஸ் முடித்து 30 செப்டம்பர் 2019 ஓய்வு பெற்றவர். டிசபிலிட்டி பென்ஷனில் வந்தவர் தான். ஆனால் முதலில் அவருக்கு சர்வீஸ் எலிமெண்ட் தான் கிடைச்சிது, அப்புறம் தான் டிசபிலிட்டி பென்ஷன் என்பது கிடைத்துள்ளது. ஆனால் இவர் ஓய்வூதியம் வாங்கி வந்த காலத்தில், அதாவது ஆகஸ்ட் 2025 ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பென்ஷன் ஸ்லிப். அதாவது அவரது பென்ஷனில் ஓய்வூதியத்தில் பிடித்தம் என்பது 18,000க்கு மேல். அதை எடுத்து பார்த்தபோது தான் தெரிய வருகின்றது, அவருக்கு ஒட்டுமொத்த அந்த ரெசிடியல் டிமாண்ட் ரிகவரி என்பது 6,69,129. அதாவது கம்யூட்டேட் சர்வீஸ் பென்ஷன் பிடித்தம் என்பது 9,987, சிவிபி ரிகவரி என்பது 9,089. இது பற்றி ஒரு புகார்
செய்து கேட்டபோது தான் தெரிய வந்தது, அவருக்கு ஏற்கனவே சர்வீஸ் எலிமெண்ட்டுக்கு உரிய அந்த கம்யூட்டேஷன் அமௌண்ட் என்பது 10,87,585 வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சிபிபிசி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவருக்கு அந்த தொகை ஆனது அவரது வங்கி கணக்கில் வரவு செய்யவில்லை என்பது தான். இருந்த போதிலும் பிசிடிஏ பர்ஸ் அந்த தொகையை வழங்காமலேயே ஆகஸ்ட் மாதத்தில் அவரது ஓய்வூதியிலிருந்து பிடித்தம் செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் உண்மையில் இந்த பிடித்தம் என்பது எக்ஸிஸ்டிங் பாலிசி படி ஒருவருக்கு அந்த கம்யூட்டேஷன் தொகை அவரது வங்கி கணக்கில் வரவு செய்த பின்புதான் அந்த தொகையானது கம்யூட்டேஷன் சர்வீஸ் எலிமெண்ட்டோ கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் என்பது பிடித்தம் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே நடந்ததோ தவறான ஒன்று, பிசிஏ பர்ஸின் ஆக்ஷன். இதுதான் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஆஃப் கம்யூட்டேஷன் பேமெண்ட் அண்ட் இட்ஸ் ரிக்கவரி. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதை கோட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் படை வீரருக்குரியதான். இவருக்கு கூறப்பட்டது 10,87,585. இந்த பாலிசி படி பிரகாரம் 180 மாதங்கள் அவருக்குரிய அந்த கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் என்பது 9,987. 180 மாதங்கள் பிடித்தால் அது 17,97,660. கூடுதலாக அவர் கம்யூட்டேஷன் தொகையை விட கூடுதலாக ரிக்கவரி என்பது 7,10,075. அதாவது 1.65 டைம்ஸ். 10 லட்சத்திலிருந்து அது 17 லட்சமாக அது ரிக்கவரி என்பது ஆகின்றது. அதேபோல் மற்றொரு முன்னாள் படை வீரருக்கு அவருடைய கம்யூட்டேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் என்பது 12,34,091. அவருக்கு அந்த பிடித்தம் என்பது 20,28,420. இவருக்கும் அதேபோல் அந்த பிடித்தம் என்பது 1.64 டைம். இதில் குறிப்பிட்டுள்ள அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்குமே அந்த 1.65, 1.64 இந்த ரேஞ்சில் தான் அவங்களுக்கு அந்த பிடித்தம் செய்யக்கூடிய அந்த கம்யூட்டேஷன் தொகையினுடைய மடங்கு என்பது இதில் தெரிய வந்துள்ளது. ஆனால் இதை பொறுத்தவரை பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் கம்யூட்டேஷன் வேல்யூ ஆஃப் பென்ஷன் லம்சம் ரிக்கவரி ஆஃப் கம்யூட்டேஷன் போர்ஷன் ஆஃப் பென்ஷன் ரிசல்ட் இன்டு மோர் ரிக்கவரி 2.69 டைம்ஸ். அதாவது இந்த முன்னாள் படை வீரர் சுரேஷ் கண்ணன் அவர்களுக்கு இந்த தொகையானது 10,87,585 என்பது அவரது வங்கி கணக்கில் வரவு ஆகவில்லை. ஆனால் வரவு ஆகாமலே ஆகஸ்ட் மாதத்தில் அவருக்கு அந்த பிடித்தம் என்பது ஆகிவிட்டது. ஆனால் அதன் பின்பு சிபிஎன் கிராம் புகார் அனுப்பியதன் காரணமாக பிப்ரவரி 2026 அதாவது ஒட்டுமொத்தமாக 67 மாதங்களுக்கு ஜனவரி 2020 முதல் ஜூலை 2025 வரை 6,69,129 என்பதை பிடித்தம் செய்துவிட்டு மீதம் உள்ள தொகை அதாவது 4,18,456 என்பதை அவரது வங்கி கணக்கில் வரவு என்பது ஆனது. ஆனால் இந்த தொகைக்கு பிடித்தம் அதாவது 67 மாதங்களுக்கு பிடித்தம் என்பது ஆகிவிட்டது. மீதம் அதாவது 113 மாதங்களுக்கு உண்டான பிடித்தம் என்பது 11,28,531. அதாவது ஆகஸ்ட் 2025 முதல் ஜனவரி 2035 வரை 113 மாதங்கள். ஏனெனில் ஏற்கனவே 67 மாதங்கள் பிடித்தம் என்பது ஆகிவிட்டது ஒட்டுமொத்தமாக. ஆகையால் 180 மாதங்களுக்கு இந்த பிடித்தம் என்பதாகும். இதன்படி பார்த்தால் 4,18,456 தான் அவரது வங்கிக் கணக்கில் வரவாகியுள்ளது. ஆனால் இந்த தொகைக்கு அவர் அதிகமாக கட்ட வேண்டிய தொகை என்பது 7,09,815. ஆனால் 2.69 டைம் அதாவது 4,18,456. ஆனால் அவருக்கு பிடித்தம் செய்ய இருப்பது 11,88,531. அதாவது 2.69 டைம். ஆனால் 1.65 டைம்ஸ் பிரகாரம் அதை பார்த்தாச்சுன்னா 6,90,453 தான். இதன்படி பார்த்தால் அவருக்கு அதிகமாக பிடித்தம் என்பது 4,38,078 ரூபாய் என்பது ஆகிறது. அதாவது 2.69 மடங்கு. அதே நேரத்தில் 104% என்பது கூடுதல் என்பது ஆகின்றது. ஏனெனில் 4,18,456க்கு அவர் அதிகமாக பிடித்தம் என்பது ஆகின்றது. அதாவது 7,09,815. இது பற்றி தான் ஒரு கம்பாரிஷன் பார்ப்போம். 10,87,585க்கு அதனுடைய அந்த கம்யூட்டேஷன் சர்வீஸ் எலிமெண்ட் பிரகாரம் 180 மாதங்களுக்கு பிடித்தம் செய்யும். ஆனால் 17,97,660. இதன்படி பார்த்தால் 7,10,075 தான் அதிகமான பிடித்தம் என்பது. அதாவது இதன் ஆவரேஜ் படி பார்த்தாச்சுன்னா அந்த 1.65 டைம்ஸ். ஆனால் இப்பொழுது அவர் வங்கி கணக்கில் வரவு ஆகியிருப்பது 67 மாதங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பிடித்தம் செய்த பின்பு 4,18,456.
இதன்படி அவருக்கு பிடித்தம் செய்ய இருப்பது 113 மாதங்களுக்கு 11,28,531. இதன்படி அவருக்கு கூடுதலாக பிடித்தம் என்பது 7,09,815. 10,87,000க்கு 7,10,075 கூடுதல் பிடித்தம். ஆனால் அதே நேரத்தில் 4,18,450 அவர் வங்கிக் கணக்கில் வரவு செய்துவிட்டு அதே தொகை 7,09,815 அடுத்து பிடித்தம் என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது, ஆச்சரியத்திற்குரியது. அதாவது 2.69 டைம் ரிக்கவரி என்பதாகின்றது. இதற்கு முக்கிய காரணமே ஒட்டுமொத்தமாக அந்த 67 மாதங்களுக்கு பிடித்தம் என்பது இது ஆஸ் பர் அந்த கம்யூட்டேஷன் பேமெண்ட் ரிக்கவரி பாலிசிக்கு அகேன்ஸ்டானது. பிசிடிஏ பர்சனுடைய செயல் காரணமாக இந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் படைவீரர் அவருக்கு அதிகமான தொகை 4,38,078 ரூபா பிடித்தம் என்பது ஆக இருக்கிறது. இதற்கு சரியான முறையான புகார் என்பது அனுப்பப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் இந்த இம்பேக்ட் ஆஃப் சிபிஎன் கிராம் ஏற்கனவே சொன்னது போல முதலில் இந்த தொகை பிடித்தம் செய்த பின்பு இதற்கான சிபிஎன் கிராம் என்று புகார் அனுப்பப்பட்டது. அதன் பின்புதான் அந்த மீதமுள்ள தொகை என்பது அவர் வங்கிக் கணக்கில் வரவானது. இது பற்றியும் இந்த 2.69 டைம் பிடித்தம் என்பதை சுட்டிக்காட்டி அவருக்கு 4 லட்சத்துக்கு மேல் அதிகம் பிடித்தம் என்பது உள்ளது என்பதை சுட்டிக்காட்டி ஒரு விரிவான ஒரு கடிதம் அனைத்து மேலிடங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் சிபிஎன் கிராம் வாயிலாக இந்த புகார் என்பது அனுப்பப்படும். இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.